ஐயா வணக்கம். ஏற்கனவே நம்ம ஸ்ரீ டிவியில ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்க, என் உயிருக்கே அச்சுறுத்தலா இருக்கு. காரணம், அந்த குற்றவாளி, பஞ்சாயத்து தலைவர் அவருக்கு மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா, போலீஸ் இப்போது வரை அவர கைது செய்யல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நேத்து ஒரு கோர்ட் ஆர்டரையும் எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. அதில பார்த்தீங்கன்னா, அவருடைய பெயில் அப்ளிகேஷன் செங்கல்பட்டு கோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 1 மாசமா அவர தாம்பரம் காவல்துறை இதுவரைக்கும் கைது செய்யாம இருக்காங்க. இப்பொழுது பெயில் அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேலாவது அங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பு ஷீ டிவி நேயர்கள் முன்னிலையில் ஒரு புகார் வைத்துள்ளேன். 9/2/2026 அன்று மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகரம்தென் பஞ்சாயத்து திமுக பஞ்சாயத்து தலைவருடைய வீடு அகற்றப்பட்டது. அப்பொழுது அரசு அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியும், பெட்ரோல் ஊற்றியும், குப்பைகளை எரித்து மேலே போட்டும், ரவுடிகளை வைத்து அராஜகம் செய்து பிரச்சனை செய்ததனால் அவர் மீது பிணையில் வெளிவர முடியாத வழக்கு பதியப்பட்டது. ஆனால் இதுவரை அவரை கைது செய்யப்படவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. இதற்கு பின்னால் எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜாவும் மந்திரி அன்பரசும் இவருக்கு சப்போர்ட்டாக செயல்படுகிறார். இவர் பிணையில் வெளிவர முடியாத தேடப்படும் குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் இவர் எம்எல்ஏவுடன் பொது நிகழ்ச்சியில், ரோடு திறப்பு விழா மற்றும் பல அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். அதற்கு போலீஸும் பாதுகாப்பாக நிற்கிறது. அப்போ தேடப்படும் குற்றவாளியாக இருக்கும்பொழுது போலீஸ் கைது செய்யாததன் காரணம் என்ன? நேற்று செங்கல்பட்டு மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் இவருடைய பெயில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. முன்ஜாமீன் தரவில்லை, தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகும் இந்த காவல்துறை இதுவரை அவரை கைது செய்யப்படவில்லை. அவர் மறுபடியும் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் சென்று முன்ஜாமீன் பெறுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறதா என்று தெரியவில்லை. இவரை கைது செய்ய தடுக்கும் சக்தி யார் என்று தெரியவில்லை. இவர் பொது நிகழ்ச்சிகளிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் எம்எல்ஏ மற்றும் மந்திரியுடன் கலந்து கொள்வதை பார்த்தால் இவரால் எனக்கு உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருக்குமா என்பது கேள்விக்குறியாகிறது. காவல்துறை இவரை கைது செய்ய தயங்குவது ஏன் என்பதுதான் நான் பொதுமக்களுக்கு முன்வைக்கிற கேள்வி. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரும், பஞ்சாயத்து டைரக்டர், பஞ்சாயத்து அசிஸ்டன்ட் டைரக்டர், பஞ்சாயத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் இவர்கள் அனைவருக்கும் தெரிந்தே இவரை இந்த 1 மாத காலங்களாக பஞ்சாயத்து அலுவலகத்தில் அரசு கோப்புகளில் கையெழுத்திடுகிறார். அப்படியென்றால் ஒரு குற்றவாளி அரசு கோப்பில் கையெழுத்திட தமிழக சட்டத்தில் இடம் இருக்கிறதா, பஞ்சாயத்து சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் பார்க்கும்பொழுது ஒரு குற்றவாளியை மறுபடியும் மந்திரி ஆக்கிய இந்த திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததை பார்த்தால், ஒரு குற்றவாளி பஞ்சாயத்து தலைவராக இருந்து அரசு கோப்புகளில் கையெழுத்திடுவது தவறில்லை என்று நினைக்கிறார்களோ என்று சந்தேகம் எழுகிறது. இதற்கு பிறகும் மாவட்ட ஆட்சியரும், காவல்துறை தலைவர் மற்றும் தாம்பரம் காவல் ஆணையர் மற்றும் சேலையூர் காவல் இன்ஸ்பெக்டர் இவர் மீது நடவடிக்கை எடுப்பாரா, இவரை கைது பண்ணுவாரா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தமிழகத்தின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டமாகவும் பொதுமக்களுக்கு ஒரு சட்டமாகவும் செயல்படுகிறது. சட்டம் ஒழுங்கு நிலைமை இவ்வளவு மோசமாக இருப்பதை பார்த்தால் மக்கள் வரும் தேர்தலில் இவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். போன எபிசோடில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன சொன்னீங்கன்னா, ஏன் கதையை முடிச்சுட்டா பல கேஸுகளை மூடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு லைஃப் த்ரெட்டனிங் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் போலீஸ் பாதுகாப்பு கேட்குறேன். ஆனால் இவன் போயிட்டா நல்லது தான் அப்படிங்கிறது மாதிரி அரசும் காவல்துறையும் நினைக்கிறதுன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை போய்
இந்த திராவிட மாடல் அரசின் மீது வச்சிருக்கீங்க. எந்த அடிப்படையில், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி அப்பட்டமாக சொல்கிறீங்க? சார், இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. நான் என்ன கேட்குறேன், சரி நான் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறேன். அப்போ நான் எனக்கு லைஃப் த்ரெட்டன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 6 சிஎஸ்ஆர் சமீபத்தில் கூட அவன் சொல்கிறான். ஒரு பஞ்சாயத்து தலைவர் அக்யூஸ்டு, இப்போ இன்னைக்கு அக்யூஸ்டு தான், ஒரு பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, அக்யூஸ்டு. அவர் சொல்கிறார் 11 மாசத்துல கைமா பண்ணிடுவான்றார். கைமானா என்னன்னு எனக்கு தெரியல என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த 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 ஒரு வார்த்தை வருது, எனக்கு லைஃப் த்ரெட்டன் இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இப்போ அவர் என்ன மட்டும் லைஃப் த்ரெட்டன் பண்ணல, அரசு அதிகாரிகளையும் போலீஸ் அதிகாரிகளையும் ரவுடிங்களை வச்சு கல்லால் அடிச்சிருக்காரு, பெட்ரோல் ஊற்றிருக்காரு, குப்பைங்களை கொளுத்தி போட்டிருக்காரு. அப்போ அவர் ரவுடி தானே? நான் பெயிலபிள் கேஸ்ல வெளியே இருக்காரு. திமுக பஞ்சாயத்து தலைவர் தான். அப்புறம் ரவுடியானு ஒரு கேள்வி யாரு கேட்குறீங்க? இப்போ திமுக பஞ்சாயத்துல யார் சார்? எல்லாம் ரவுடியா தானே இருக்கானுங்க. ஒருத்தர் எங்கேயாவது ஒரு ஆள் ஜெனுவனாருன்னு சொல்லுங்க. நம்ம போய் நியாயமாக ஒரு பஞ்சாயத்து வரி கேட்டோம்னா பணம் கொடு, இல்லைன்னா வெளியே போ. மிரட்டுறோம் பஞ்சாயத்து தலைவராக இருக்க முடியாது, ரவுடியாக தானே இருக்க முடியும். மிரட்டல் வேலை திமுகவில் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. பப்ளிக்கில் எவ்வளோ இடத்துல பார்க்குறீங்க. இன்னைக்கு ஒரு சமூக ஆர்வலர், இது வரைக்கும் இந்த ஆட்சியில் சமூக ஆர்வலர் எத்தனை பேர் வெட்டுப்பட்டு செத்துருக்கான் சொல்லுங்க. பப்ளிக்கில் பார்க்குறோம். கேட்டவங்கலாம் போட்டு தள்ளிட்டாங்க, எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க, கைமா பண்ணிட்டாங்க. இவங்க பாஷையில் சொல்லணும்னா கைமா பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததாக கைமா பண்ணுறதுக்கு என்ன ட்ரை பண்ணின்னு இருக்காங்க. இல்லைன்னா இவங்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இப்போ எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் கூட என்னுடைய புகார நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இப்போ இந்த போலீஸ் சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் எல்லாம் நிலுவையில் இருக்குது. இப்போ இன்னொரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, நான் கொடுத்த சிஎஸ்ஆர்லாம் எனக்கு தெரியாம இவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆர்டிஐல போட்டாதான் தெரியும். நான் கூப்பிட்டு விசாரிச்சுன்னு சொல்லி கூட பொய்யான ஒரு பிரசிடென்ட்டுக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு ஹோம் செக்ரட்டரிக்குமே பொய்யான தகவலை அனுப்பி ஒரு கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்றாங்கன்னா, அப்ப எனக்கே தெரியாம இவங்க என் சிஎஸ்ஆர் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நிச்சயம். இப்போ நான் இதுக்கப்புறம் ஆர்டிஐ போட்டு அதை கேட்கணும், இதெல்லாம் என்ன நிலுவையில் இருக்குதுன்னு கேட்கணும். இந்த லட்சத்தில் ஓடுது. இப்போ நீங்கள் கேட்டீங்க தெரியுங்களா, நீங்கள் என்ன அபாண்டமாக சொல்றீங்களான்னு? அப்படி கிடையாது. நான் இது வரைக்கும் குறைஞ்சது 18 ரிட்டு போட்டிருக்கேன். கோவில் லேண்ட்லேருந்து கவர்மெண்ட் லேண்ட் வரைக்கும் மீட் எடுக்கிறதுக்கு 18 ரிட்டு போட்டிருக்கேன். எல்லாமே ஆர்டர் ஆகி 4 கண்டெம்ட் கேஸு, கண்டெம்ட்டில் 2 ஆர்டர் ஆகி 2 கண்டெம்ட்டில் லைவில் ஓடின்னு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ சமீபத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இதில் கூட சொன்னேன், திருநீர்மலையோட சொத்து 950 ஏக்கர் பட்டா போட்டு வித்துருக்கானுங்க. நீங்கள் சொல்கிறீங்களா ரவுடிங்களாண்ணா? அங்கே முக்கால்வாசி அங்கே இருக்கிற திமுக தலைவர் பேரில் தான் அந்த கோயில் சொத்தை பட்டா இருக்குது. திமுக கட்சியில் இருக்கிற ஆள் பேரில் தான். அதுக்கு உண்டான பட்டாலாம் கூட நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு ரவுடிசம் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்களுக்கு என்ன, நான் இப்போ அதை நான் மீட் எடுத்தேன்னா அந்த இடத்துல குறைஞ்சது 30,000 வீடுக்கு மேலே இருக்குது. இது அரசுக்கு நெருக்கடி வரும். இது கோர்ட்டு உத்தரவு போட்டு எவிஷன் பண்ணோம்னா அரசுக்கு நெருக்கடி வரும். அப்போ அரசு என்ன நினைக்கலாம், இவனை கைமா பண்ணிட்டோம்னா அந்த கேஸ் க்ளோஸ் ஆகிடும்ல, அதுக்கப்புறம் எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லை, கேஸ் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு. இது தர்மத்தின் வேலை. மேலே இருக்க தர்மம் அந்த வேலை செய்யும். நான் இல்லைனாலும் இன்னொருத்தர் எடுத்து வேலை செய்வாங்க. யாரோ ஒருத்தர் அந்த பெருமாள் யாரோ ஒருத்தர் வச்சு அந்த வேலை செய்வார். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் எதுக்கு சொல்ல வரனா, இந்த இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இவரை காலி பண்ணிட்டோம்னா நம்ம எல்லா கேஸும் க்ளோஸ் ஆகிடும். அதாவது அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனை இல்லை, அரசு அதிகாரிகளுக்கும் வேலை கிடையாது. அவன் விஷயத்துக்கு யாருக்கு வேணாலும் பட்டா போட்டு சம்பாதிச்சுன்னு அவங்க மட்டும் ஜாலியாக இருக்கலாம். ஒன்று, போலீஸ்காரங்களும் தொல்லை கிடையாது. என்ன மிஞ்சி போனால் போட்டு தள்ளிட்டாங்க, கூலிப்படை போட்டு தள்ளினாங்க, முன்விரோதங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, பஞ்சாயத்து தலைவருக்கு அவருக்கு முன்விரோதம் இருந்தது, வீடு இடிச்ச முன்விரோதம் இருந்தது, அதனால பஞ்சாயத்து தலைவர் ரவுடிங்களை வச்சு போட்டுதான். ரவுடிங்களை வச்சு செக் பண்ணி இவங்களே கொடுப்பாங்களான்னு எனக்கு இப்போ சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா ஒரு அக்யூஸ்டை வெளியே சுத்த விட்டுருக்கீங்க. இந்த அக்யூஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ முந்தானத்து தேடப்படும் குற்றவாளி பஞ்சாயத்து தலைவர் அவர் வச்சுக்கின்னு ரோடு திறப்பு விழா பண்றாரு, பார்க்கு திறப்பு விழா பண்றாரு. இல்லை, அது அவர் அந்த போலீஸ்க்கு மெசேஜ் கொடுக்குறாரு, இவர் நம்ம கூட இருக்காரு, அவர் மேலே கையை வைக்காதீங்கிறது மாதிரியா? ஆமாம். இப்போ எம்எல்ஏ கூட இருந்துன்னு போலீஸ் பாதுகாப்போட திறப்பு விழா நடக்குது, அரிசி பருப்பு கொடுக்குறாங்க, எல்லா வேலையும் பண்ணின்னு இருக்காங்க. அப்போ போலீஸ் தெரிஞ்சுதானே அவர் தேடப்படும் குற்றவாளி இல்லையா? போலீஸ் அக்யூஸ்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ கூட அவங்க நான் எது கேட்டேன்னா, இப்போ கூட அவங்க என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க, ஒரு டெப்டி பிடிஓ லெட்டர் கொடுக்குறாரு, அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவர் லெட்டர் கொடுக்குறாரு. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அங்கே போய் நான் கலவரம் பண்ணுவேனா? அதுதான் போலீஸ் பாதுகாப்பு எது கொடுக்குறாங்க? கலவரம் பண்ணால் என் பேரில் எஃப்ஐஆர் போட்டு உள்ள வைக்க முடியுமா?
இப்போ சமீபத்தில் கூட நான் சோஷியல் மீடியாலெல்லாம் பார்த்தேன். ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு பணம் வாங்கின மேட்ரு, ஏதோ பணம் மோசடின்னு சொல்லிட்டு ஒரு சவுக்கு இருக்கிற ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வச்சு எடுத்து போய் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சேன், ஏதோ ஏதோ தீவிரவாதி பழகுது, துப்பாக்கியெல்லாம் கத்தின்னு வந்துருப்பான் பழகுதுன்னு. கட்சியில் பார்த்தா ஏதோ பணம் மோசடியான். ரைட்டு, பணம் மோசடி, கோர்ட்டு உத்தரவு போச்சு, அரெஸ்ட் பண்ண வேண்டிய வேலை தான், ரைட் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பண மோசடிக்கு ஒரு ஃபயர் சர்வீஸ் வச்சுன்னு அவ்வளோ ஃபோர்ஸை போட்டு எடுத்துன்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு அரசு அதிகாரிகளையும் போலீஸ் அதிகாரிகளையும் தாக்க முயற்சி பண்ணி நான் பெயிலபிளில் ஒரு திமுக பஞ்சாயத்து தலைவர் பெயில் வாங்காமல் ஊரை சுற்றின்னு வரான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு அக்யூஸ்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா அப்போ இவங்க எனக்கு என்ன வேலை தைக்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல சந்தேகம் வருதா வரல, நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க, பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்னுடைய வீடியோலாம், நான் யோசனை பண்ண வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் சத்தம் போட்டாங்க, அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஏன் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்கன்னு. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவர் எல்லாத்தையும் நோண்டுறாரு, சாப்பிட்டதெல்லாம் கக்க வைக்கிறாரு நம்மளை. இவர் கக்க வச்சாருன்னா நமக்கு பிரச்சனை, கவர்மெண்ட் நடத்த முடியாது. நம்ம இதில் பட்டா போட்டு கொடுத்தவங்களாம் யார், தாசில்தார்லேருந்து ஆர்டிஓ வரும், பிடிஓ வரைக்கும் இருக்கான். இப்போ அவங்களுக்கு பயம் வருது, இது எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னா நம்மளாம் மாட்டுவோம். அப்போ இவங்க எல்லாருமே, அரசும் சரி, அரசு அதிகாரிகளையும் சரி, காவல்துறையும் சேர்ந்து என்ன கைமா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு ஒரு சந்தேகம் எழுது. இல்லைன்னா ஒரு பிரசிடண்ட் கொடுத்த லெட்டரில் இந்த மாதிரி ஒருத்தர் ரிப்ளை கொடுப்பாங்களா யாராவது? ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தவங்க கூட ரிப்ளை அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேன்றார் இன்ஸ்பெக்டர். அப்போ எந்த அளவுக்கு ஒரு வழக்கு கம்ப்ளைண்ட்டை வாங்கிறதுக்கு ஒரு பதிவு ரிப்போர்ட் ஸ்லிப் கூட கொடுக்கக்கூடாதுன்னா அவங்க எந்த அளவுக்கு அதை தடுத்துன்னு வராங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த லட்சத்தில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு திராவிட மாடலோட சட்டம் ஒழுங்கு இந்த லட்சத்தில் தான் இருக்குது.